இவரை பத்தின நியூஸ் நீங்க எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் இந்தியாவோட ப்ரோ கபடி பிளேயர் பிரிஜேஷ் சொலாங்கி. வெறும் 22 இயர்ஸ் ஆன இவரு ஒரு சின்ன நாய்க்குட்டிக்கு ஹெல்ப் பண்ண போய் இன்னைக்கு அவர் உயிரோடயே இல்ல. அப்படி என்ன நடந்துச்சு அண்ட் இனிமே இந்த மாதிரி யாருக்குமே நடக்காம இருக்க என்ன செய்யலான்றது வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரைனேஜ் கிட்ட இருந்த ஒரு நாய்க்குட்டியை காப்பாத்த போய் அதை அவரை கடிச்சிருக்கு. இது அவர் பெருசா கவனிக்காம நாய்க்குட்டி தானே விட்டுறாரு. ஒரு 3 months கழிச்சு அவருக்கு ரேபிஸ் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ போய் செக் பண்ணும்போது அவரை காப்பாற்ற முடியல. ஏன்னா அது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ரேபிஸ் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தும் போறாரு. டாக்டர் சொல்றது என்னன்னா, நாய் கடிச்ச 24 ஹவர்ஸ்ல அவர் வந்து வேக்சினேஷன் போட்டிருந்தா இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருப்பாரு. இவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கே இந்த அளவுக்கு தான் அவேர்னஸ் இருக்கு. ஆனா அவரை குத்தம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்குமே அந்த அளவுக்கு தான் ரேபிஸ் பத்தின அவேர்னஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதுக்காக ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ்க்கு ஹெல்ப்பே பண்ண வேணாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஆனா பண்றதுக்கு முன்னாடி அண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்களோட பிஹேவியரை நம்ம கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். சில டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கும் அண்ட் சில இதுக்கு வாயில ரொம்ப நுர வரும். இவங்கலாம் ரேபிஸ் சிம்டம்ஸ் உள்ள டாக்ஸ் அண்ட் கேட்ஸா இருப்பாங்க. சில டாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஆனா இவங்க கிட்டயும் ரேபிஸ் இன்குபேட் ஆயிருக்கும். ஏன்னா 2 to 6 weeks வரைக்கும் எந்த சிம்டம்ஸுமே அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாமா. ஸோ நீங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சின் ஒரு 3 to 5 years அட்லீஸ்ட் கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏதாவது ஸ்கிராச் ஆர் பைட் உங்க ஸ்கின்ல பட்டாலும் உடனே டாக்டர் கிட்ட போய் அதுக்குண்டான வேக்சினேஷனை 24 hours எடுத்துருங்க மறக்காம. அண்ட் இந்த வீடியோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதோட அவேர்னஸ் இன்னுமே கம்மியா தான் இருக்கு. Only 7 people in history survived it without a vaccine.